Taste the Daily. அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே திமுக உடன்பிறப்பு தெய்வ செயல் மீது பாலியல் புகார் கொடுத்த மாணவி தன்னை கொலை செய்ய முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே திமுக இளைஞரணி அமைப்பாளர் தெய்வ செயல் மீண்டும் கல்லூரி மாணவியை துரத்தி பாலியல் வன்கொடுமையும் அவரது உயிருக்கு ஆபத்தையும் ஏற்படும் விதத்திலே வாகனங்களை வைத்து இடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நள்ளிரவில் அவர் வாகனத்தை வைத்து இடித்ததால் மாணவி மற்றும் அவருடைய பெற்றோர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக புகார் அளித்தும் கூட திமுக நிர்வாகியாக தெய்வ செயல் இருப்பதால் காவல்துறை இதுவரை அவரை கைது செய்யவில்லை. அதே நேரத்திலே தொடர்ந்து இந்த கார்களை வைத்தும் இருசக்கர வாகனங்கள் மூலமாகவும் அந்த கல்லூரி மாணவி மீது தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. கல்லூரி மாணவி, அதாவது ராணிப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரியிலே 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த மாணவிக்கு தொடர்ச்சியாக இந்த பல்வேறு பாலியல் வன்கொடுமைகளை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் திமுக நிர்வாகி தெய்வ செயல். குறிப்பாக அந்த பெண்ணிற்கு உடல் முழுவதும் சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் ரீதியாக தொடர்ந்து வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அவரை கர்ப்பமாக்கி கர்ப்பம் கலைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் பல்வேறு திமுக சார்களுக்கு விருந்து வைப்பதற்காக தன்னை அறிமுகப்படுத்தி நாசப்படுத்தியதாக தெய்வ செயல் மீது பகிரங்கமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. தன்னை போன்று 20க்கும் மேற்பட்ட பெண்கள் தெய்வ செயல் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ராணிப்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரக்கோணம் டிஎஸ்பி, அதே போன்று காவல் நிலையத்தில் பல்வேறு புகார்கள் கொடுத்தும் கூட, ஏன் டிஜிபி அலுவலகத்தில் வந்து டிஜிபியிடம் புகார் அளித்தும் கூட இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அந்த பெண் கண்ணீரோடு தெரிவித்திருக்கிறார். தன்னை தொடர்ந்து துரத்துவதாகவும் இருசக்கர வாகனங்களில் சென்றால் கூட தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், நள்ளிரவில் நேற்றைய தினம் மருந்து கடைக்கு சென்றபோது தனது தாய் தந்தையோடு இருசக்கர வாகனத்திலே சென்றபோது 3 பேரையும் இருசக்கர வாகனத்தை வைத்து இருட்டிலே அடையாளம் தெரியாத நபர்கள் மோதிவிட்டு சென்றதாகவும், இதனால் தனது உயிருக்கும் தனது தந்தை தாய் உயிருக்கும் ஆபத்து இருப்பதாக அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவி இந்த மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவதற்கு கூட பதட்டத்தோடு இருக்கிறார். ஆனால் எதையுமே தெரியாதது போல, செவிடன் காதில் ஊதப்பட்ட சங்கு போல ஸ்டாலினுடைய ஆட்சியில் காவல்துறையுடைய லட்சணம் மெத்தனமாக இருப்பதாக அந்த பெண் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் ஒரு கல்லூரி மாணவி, பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அவர் பல்வேறு நிலைகளில் கர்ப்பமாக்கி அதே போல அவரை கரு கலைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வு தற்போது குற்றச்சாட்டப்பட்டு புகார் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ செயல் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த பெண்ணை மிரட்டல் விடுக்கிறார். கொலை முயற்சி செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு அட்டூழியங்களை அரங்கேற்றம் செய்து வரக்கூடிய தெய்வ செயல் ஏன் காப்பாற்றப்படுகிறார்? காரணம், திமுக நிர்வாகி என்பதற்காக காவல்துறை அவருக்கு துணை போகிறது என்று அந்த பெண் நேற்றைய தினமும் கண்ணீர் மல்க தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்திலே தொடர்ந்து காவல்துறையினுடைய அந்த விசாரணை என்கிற பெயரிலே தேவையற்ற நபர்களை கொண்டு சென்று விசாரணை செய்து அஜித்குமார் போன்ற காவலாளிகளை கொலை செய்கிறார்கள். தேனி மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநரை காலால் மிதித்தும் சரியான முறை குழுவாக சேர்ந்து கொடூரமாக தாக்குவதும், நெல்லையிலே பள்ளி மாணவனை கொண்டு சென்று இருசக்கர வாகனத்தில் அடித்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு சம்பவங்கள் காவல்துறை விசாரணைக்கு தொடர்பில்லாமல் புகார் இல்லாதவர்கள் எல்லாம் விசாரிக்கிறது. அதாவது தேனி மாவட்டத்திலே 1ஆம் தேதி தாக்கப்பட்ட ஒரு ஆட்டோ ஓட்டுநர் 7ஆம் தேதி தான் அந்த வீடியோ வெளிவருகிறது. 7வது மாதம் தான் வீடியோ வெளிவருகிறது. 6-7 மாதங்களை கடந்து தற்போது சஸ்பெண்ட் செய்கிறார்கள். இந்த நிலையில் தான் காவல்துறையின் லட்சணமும் தமிழக அரசினுடைய லட்சணமும் இருப்பதாக பொதுமக்கள் பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். பாலியல் ரீதியாக புகார் கொடுத்த ஒரு மாணவி தனக்கு உடல் முழுவதும் ஏற்பட்ட அந்த தழும்புகளையும் ஏற்பட்ட சூரியட் மூலமாக வைக்கப்பட்ட அந்த புண்களையும் அவர் மருத்துவமனை மூலமாகவும் காவல் நிலையம் மூலமாகவும் பல்வேறு இடங்களில் அவர் காட்டியும் கூட புகார் அளித்தும் கூட ஏன் தனக்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை என்று அவர் ஒவ்வொரு காவல் நிலையம் முன்பும் சேர்ந்து நியாயம் கேட்டு நீதி கேட்டு மன்றாடுகிறார். ஆனால் தொடர்ந்து திமுக நிர்வாகி எப்படியாவது அந்த பெண்ணையும் குடும்பத்தையும் கொலை செய்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை? ஸ்டாலினுடைய அழுத்தம் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கை பெறுவதாக அந்த பெண் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். முதல்வராக இருக்கக்கூடியவர் மக்களை காப்பாற்ற வேண்டும். முதல்வர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை இது போன்ற நடவடிக்கைகளில் சுதந்திரமாக செயல்பட்டு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த குடும்பத்தினுடைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக நிர்வாகியால் தினந்தோறும் கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த பெண்ணினுடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.
விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். இதே மாதிரி தான் போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க வழி மறித்து எங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனால் இதை குடும்ப பிரச்சனைன்னு மாற்றிட்டாங்க. அந்த மேடெல்லாம் போட்டு பேசி இது குடும்ப பிரச்சனை, மாணவி இல்லை மனைவி. இன்னைக்கு யாருன்னே தெரியல, ஒருத்தர் இருட்டான ஒரு பகுதியில் மேல் பாக்கத்தில் எங்களை நானும் எங்கள் அப்பா அம்மா பைக்கில் வரும்போது இடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க 4 நாளாக எங்களை பின்தொடர்ந்து வந்தான். இதனை தொடர்ந்து நான் டிஎஸ்பி சார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதனால் என் படிப்பு போயிடுச்சு. வேலை எங்கன்னா கேட்டாலும் இந்த மாதிரி இந்த ரிலேட்டடாக இந்த கேர்ளான்ட்டு வேலையும் போல, வெளியவும் வர முடியல. அதுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கு வெயிலும் கொடுத்துட்டீங்க, என் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. உயிர் குழைச்சி வந்ததே பெரிய விஷயமா இருக்கு. நாங்கள் போய் இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் வரத்துக்கு முன்னாடி கூட சார் டிஎஸ்பி சார் கிட்ட தான் போயிட்டு வர. அவர் ஆளே இல்லை, வெயிட் பண்ணாமா வருவாருன்றாங்க. ரத்த காயத்தோடு போனோம். 4 வாட்டி என்னை ஃபாலோ பண்ணுறேன்னா அந்த எவிடன்ஸ் இதில் இருக்குது. 4 வாட்டியுமே டிஎஸ்பி சார் கிட்ட நான் கொண்டு போய் காட்டினேன். இங்கே பாருங்கள், தெய்வ செயல் பின்னாடி வரேன்னு கார் நம்பர் முதற்கொண்டு, பைக்கில் வரும்போது பைக் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய் காட்டினேன். நான் இப்போ அரக்கோணம் வர்றது கூட அவனுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் போகுதுன்னே எனக்கு தெரியல. எங்கள் அப்பாவையும் என்னையும் பின்தொடர்ந்து வந்தால் இப்போது இந்த மாதிரி அட்டாக் பண்ணி